ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் பிரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது சமைக்க தெரிஞ்சவங்கன்னு இல்லை, சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கரியிலலாம் சாப்பிடக்கூடிய பீஸா மாதிரியே அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த பிரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பீஸா சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துடலாம். ஸோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வீட்லேயே ரெடி பண்ணினது தான். காஞ்ச வரமிளகாயை லைட்டாக வறுத்துட்டு இது மாதிரி 1-2 அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓரிகனோவும் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். ஓரிகனோ இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்கிற போது பீஸாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நான் இது மாதிரி பெரிய ஸ்லைஸ் மில்க் பிரெட் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம மில்க் பிரெட்டுக்கு பதில் வீட் பிரெட்டு கூட பயன்படுத்திக்கலாம். அதுலேயுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸை கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு இப்போ சாஸ் எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க. இப்போ சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மோசரிலா சீஸை துருவி வச்சுருக்கேன். அதை அப்படியே மேலே லைட்டாக தூவி விட்டுறலாம். பீஸாவுக்கு நம்ம சீஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே அலங்காரத்துக்காக நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், குடைமிளகாய், அப்புறம் தக்காளியை இது மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ மேலே வச்சிடலாம். இதுக்கு பதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள், காளான், பன்னீர், ஆலிவ்ஸ் இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்து செய்யலாம். ஸோ காய்கறிகள் எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ காய்கறிகள் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுறலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், சும்மா ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். கூடவே கொஞ்சமாக ஓரிகானோ சேர்த்துட்டு இது இப்போ நம்ம தோசைக்கல்லில் வச்சு லைட்டாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பிரெட் பீஸாவை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சீஸ் லைட்டாக உருகி வர அளவுக்கு இருக்கட்டும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹையில் வைக்க வேண்டாம். பிரெட் அடியில் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ சீஸ் நல்லா உருகி வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் எந்த அளவுக்கு சீஸ் உருகி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பிரெட் பீஸா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம பேக்கரியிலலாம் சாப்பிடக்கூடிய பீஸா மாதிரியே டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகி காய்கறிகள் எல்லாமே நல்லா சாஃப்டாக பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த பிரெட் பீஸா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.